கும்பகோணம் தீ விபத்தில் தப்பின ஒரு சிறுமி தான் இப்போ டெபுட்டி கலெக்டர் ஆகியிருக்காங்க. தமிழகத்தையே 2004ஆம் ஆண்டு உலுக்கிய சம்பவம் தான் கும்பகோணம் பள்ளி தீ விபத்து. இதில் தன்னுடைய தம்பியோட உயிர் பிழைத்த 4ஆம் வகுப்பு மாணவி ஜெனிஃபர் சக தோழிகளை இழந்த மன வடுவோட வாழ்ந்த நிலைமையில் அப்போதைய கலெக்டர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அளித்த ஆறுதலால் சிவில் சர்வீஸ் கனவை வளர்த்துக்கிட்டாங்க. ரொம்பவே கடும் போராட்டம், கடும் வறுமையிலும் கூட ஹோம் டியூஷன் எடுத்து படித்தாங்க. 5 ஆண்டு கால போராட்டத்துக்கு அப்புறமா இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் மாநில அளவில் 15வது ரேங்க் பெற்று இப்போ துணை மாவட்ட ஆட்சியராக பதவியேற்றிருக்காங்க. ஸோ இது எல்லாருக்குமே மிகப்பெரிய மோட்டிவேஷனாக மாறி இருக்கு. இவருடைய அம்மா மட்டுமே மாதத்துக்கு 3000 ரூபாய் சம்பளம் வாங்கி இவங்கள படிக்க வச்சுருக்காங்க. அதே போல் படிக்கும்போதே இவங்க ஹோம் டியூஷனில் மாதம் 4000 சம்பளத்தோட இவங்க படிச்சிருக்காங்க. இது போக இதர வேலைகள் பல பார்த்து தான் இவங்க படிப்பையே கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ மக்களே, ஒரு கோர சம்பவத்திலிருந்து தப்பிச்சு பல வழிகளையும் கடந்து பல வேலைகளையும் பார்த்து வறுமையையும் தாண்டி உடைச்சிட்டு இப்போ டெபுட்டி கலெக்டராக பதவியேற்றிருக்காங்க. ஸோ இப்போ பல பேருக்குமே டெபுட்டி கலெக்டர் ஜெனிஃபர் தான் இன்ஸ்பிரேஷனே.